கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ பிள்ளைகளை வேதத்தை பார்த்தோம். தேவ பிள்ளைகளை நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ள உள்ள வைத்து அடைத்தார் என்று வேதத்தில் பார்த்தோம். தேவ பிள்ளைகளை சில வேதங்களில் அநேகர் நம்ம சொல்லுகிற காரியம், எனக்கு எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை அநேகர் சொல்லுவாங்க, ஐயா என் வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டுட்டியா என்று சொல்லுவாங்க. ஒரு வாசல் கூட திறக்கல, எல்லாத்தையும் உள்ள அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் தேவன் நம்மளை பாதுகாக்க முடியாத வந்து அடைச்சிருவாரு சில வாசல். தேவ பிள்ளைகளே, எரிகோ பட்டணம், இஸ்ரேல் ஜனங்கள் எரியோக்குள்ள அந்த கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாக எரிகோ பட்டணம் தடையாக இருந்தது, அது அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கிறோம். எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. தேவ பிள்ளைகளே, உடனே அவங்க வந்து எனக்கு இந்த கானான் தேவன் இது வரைக்கும் கொண்டு வந்தாரு, என்ன இந்த வாசலாம் அடைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி ஏன் திறக்கல அப்படின்லாம் வந்து கேட்கல. தேவ பிள்ளைகளே, வழி நடத்துற தேவ பிள்ளைகள், அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். ஆண்டவரே என்ன உள்ள வைத்து கதவை என் வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறதே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நோவா குடும்பம் உள்ள இருந்தது வரை என்ன பண்ணிட்டு இருக்கோம் தேவ பிள்ளைகளே? கிட்டத்தட்ட எத்தனை மாதம் தேவ பிள்ளைகளே? 8 மாதம் தேவ பிள்ளைகளை அவங்க பேழைக்குள்ள இருந்ததாக வேதத்துல பார்க்கிறோம். 6 மாதம் ஜலம் இருந்தது, தண்ணி இருந்தது. தேவ பிள்ளைகளே, அந்த 6 மாதம் 7வது மாதத்துல தேவ பிள்ளைகளை 5 மாதம் அவங்க என்ன பண்றது, பேழை மிதந்து கொண்டு வந்தது. 7வது மாதத்துல தட்டுறது, வேற 10வது மாதம் வரைக்கும் தான் ஜலம் வடிஞ்சதுன்னு பார்க்கிறோம். அப்ப அந்த பேழைக்குள்ள இருந்து என்ன பண்ணி கொண்டு இருப்பாங்க? ஆண்டவர் கதவுகளை அடைத்து விட்டா எல்லா வாசலும் அடைக்கிட்டு தெய்வ பிள்ளைகளே உலகத்தையே சுத்தி வந்திருப்போம். தெய்வ பிள்ளைகளை விவசாயம் பார்த்துருப்போம், வேலைக்கு போயிருப்போம், தொழில் பண்ணியிருப்போம், ஊழியம் பார்த்துருப்போம். இன்னைக்கு நான் அடைக்கப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளை ஒரு நோவா என்ன பண்ணியிருப்பாரு? ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி இருப்பாரு. அதான் பண்ணியிருப்பாரு தேவ பிள்ளைகளே. அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே நோவாவை நினைத்து தேவ பிள்ளைகளே அடைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவர் நினைக்கிற தேவன் நினைத்திருந்தார். நோவாவையும் குடும்பத்தை நினைத்துலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் வாசல் ஏன் அடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் தேவ பிள்ளைகளே அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். எரிகோ பட்டணம் வந்து அடைக்கப்பட்டிருந்தால் இருந்தால் உடனே ஆண்டவர் வந்து என்ன பண்ணல, இந்த வாசலை திறக்கல. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைங்க, உன் தொழில எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறா, நீ எது எடுத்தாலும் தேவ பிள்ளைங்க எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கிறதா? தேவ பிள்ளைகளை கலங்காதே. ஒரு குறிப்பிட்ட காலம் நீ அடைக்கப்பட்டவனாய் காணப்படுவாய். உன் ஊழியமாக இருந்தாலும், உன் தொழிலாக இருந்தாலும், உன் வேலையாக இருந்தாலும், உன் படிப்பாக இருந்தாலும், நான் அடைக்கப்பட்டிருக்கிறேனே என்ன செய்ய என்று சொல்லி நீ கலங்காத தேவ பிள்ளைகளே. தேவன் அடைச்சு உன்னை வைத்திருக்கிறார் என்றால் உன்னை உன் குடும்பத்தையும் பாதுகாக்கிறது தான். ஏற்ற காலம் ஏற்ற வேலை வரும். தேவ பிள்ளைகளே, நீ அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அதிகமாக தேவனை துதி, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. நீ அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது ஏற்ற வேலையிலே எப்படி எரிகோ பட்டணம், அந்த அடைக்கப்பட்ட பட்டணம் துதித்து மகிழும் போது எல்லா பட்டணமும் அந்த மதில் எல்லாம் கீழே விழுந்ததோ, அதே போல தேவன் உனக்கு எல்லா மதிலையும் அதமாக்கி போட்டேன். ஏற்ற வேலையிலே அந்த வாசல் எல்லாம் திறக்கிற தேவனாய் இருக்கிறார். கானானுக்குள்ளே உள்ள ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஐயோ நான் அடைக்கப்பட்டிருக்கிறேனே என்று சொல்லி வர பிசாசு அடைச்சுட்டானோ இதெல்லாம் நினைக்கலாம் தேவ பிள்ளைகளே. அந்த சில வேளையில தேவன் நம்மளுடைய வாசலை அடைத்தார் என்றால், தேவனை நம்மளை உள்ள வைத்து அடைத்தார் என்றால் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, உன் குடும்பம் பாதுகாக்கிறதுக்காக, உன் தொழில் பாதுகாக்கிறதுக்காக, உன் பிள்ளைகள் பாதுகாக்கிறதுக்காக, உன் ஊழியம் பாதுகாக்கிறதுக்காக, விவசாயம் பாதுகாக்கிறதுக்காக. தேவ பிள்ளைகளே, எப்படி இந்த தேவ பிள்ளைகளே கோழி அடைக்காத்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வெளியில வர முடியாதபடி இருக்கிறது தேவ பிள்ளைகளை, அதே போல ஆனா நீ என்ன பண்ணணும், உள்ளே அப்பா நீ அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். தேவ பிள்ளைகளே, அதான் இஸ்ரேல் ஜனங்கள் செய்தாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்க துதிக்க ஏற்ற வேலைகளை வாசலைகளை ஆண்டவர் தரப்பா. தேவ பிள்ளைகளே, அந்த வாசலை யாரும் அடைக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, அவர்
திறக்கிற வாசலை யாரும் இதோ உனக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐ கேன் டு லாக் இன் நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சகோதரனே சகோதரியே, ஒருவேளை என் வாசல் அடைக்கப்பட்டிருக்கியா என்ன நினைக்கிறாயா? தேவ பிள்ளைகளே, அது நன்மைக்கு எதுவாக கர்த்தரை துதி. நோவாவை உள்ள வைத்து அடைத்தது காரணம் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல மாண்டு போகக்கூடாது, அவன் குடும்பம் காக்கப்பட வேண்டுங்கிறதுக்காக தான். அதனாலதான் அவன் சந்ததி காக்கப்படுங்கிறதுக்காக தான் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எப்படி நோவாவின் குடும்பத்தை கொண்டு இந்த உலகம் எப்படி பெருகிச்சோ அதே போல உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். குடும்பத்தில் ஒரு பெருக்கமான ஆசீர்வாதம். தேவ பிள்ளையே, உன் தொழில, தேவ பிள்ளைகளை வேலையில, விவசாயத்துல, படிப்புல, ஊழியத்துல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்க. அதனாலதான் தேவன் உன்னை அடைத்து வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஏற்ற வேலையில அந்த எல்லா வாசலும் உனக்கு திறக்க போறா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் திறப்பார். தேவ பிள்ளைகளே, அதனால உள்ளே இருந்து ஆண்டவரை வாசல் அடைக்கப்பட்டுட்டே என்று சொல்லி நீ என்ன பண்ண கவலைப்படாத. கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி துதி. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்பா. நான் ஊழியம் செய்யவிடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது. தொழில் செய்யவிடாதபடி வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. விவசாயம் செய்யவிடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது அப்பா. படிக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீடு வாசல் அப்பா வேக விடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, கடன் பாரத்தால் நான் தவிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வழி இல்லையே என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். ஆனா எங்களை நீர் பாதுகாக்கிறதுக்காக தான் எங்களை உள்ள வைத்து அடைத்து வைத்திருக்கிறீர். என் குடும்பம், என் பிள்ளைகள், தொழில் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் அடைத்து வைத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், புகழுகிறோம் அப்பா. ஏற்ற வேலையில் எங்க வெளியில கொண்டு வரதுக்கு பிறகுக்காக சோத்திரம். உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த போறதுக்காக சோத்திரம். நாம மகிமைப்படட்டும். வழி இடத்துக்கு ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தால ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே.